தமிழ் வனம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அரசியல் என்ற ஒரு தலைப்பில் வாரம் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும். இந்த அரசியல் நிகழ்ச்சியில் தற்போது தமிழகத்திலோ அல்லது உலக அரங்கிலோ அல்லது இந்திய அளவிலோ நடக்கின்ற அரசியல் பற்றி மக்களுக்கு எடுத்துரைப்போம். அரசியல் என்பது சாக்கடை என்று இல்லாமல் அனைத்து தரப்பினரும், இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், பெண்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு கொடுங்கள். அது நமது சமுதாயத்தை மாற்றக்கூடிய சக்தியாக மாறும் என்பதில் ஐயமில்லை. அரசியல் அதிகாரத்தின் முகமும் மக்களின் குரலும். அரசியல் என்பது வெறும் தேர்தல், கட்சி, பதவி என்பவற்றால் மட்டுமே வரையறுக்கப்படுவதல்ல. அது ஒரு சமூகத்தின் திசையை தீர்மானிக்கும் சக்தி. மனிதன் சமூகம் அமைத்த நாள் முதல் அந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்தும் தேவையிலிருந்து அரசியல் உருவானது. இன்று அது நாட்டின் நிர்வாகம், சட்டம், உரிமைகள், கடமைகள் என அனைத்தையும் தொட்டு செல்கின்றது. அரசியலின் அடிப்படை நோக்கம் மக்களின் நலன். ஆனால் நடைமுறையில் அதிகார ஆசை, தனிப்பட்ட லாபம், சுயநலம் போன்றவை அரசியலை பல நேரங்களில் மாசுபடுத்துகின்றன. இதனால் மக்கள் அரசியலிலிருந்து விலகி நிற்கின்றனர். ஆனால் உண்மையில் அரசியலை விட்டு விலகுவது நம் உரிமைகளை பிறரிடம் ஒப்படைப்பதற்கு சமம். ஒரு நல்ல அரசியல் அமைப்பு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சமத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கருத்து சுதந்திரம், மனித உரிமைகள், சட்டத்தின் முன்னிலையில் சமம் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியல் சரியாக செயல்பட்டால் நாடு வளர்ச்சியடையும். தவறாக செயல்பட்டால் சமூக பிளவுகள் உருவாகும். ஜனநாயகத்தில் மக்கள்தான் அரசியலின் மையம். வாக்கு என்பது ஒரு சிறிய காகிதம் அல்ல, அது மக்களின் அதிகாரத்தின் அடையாளம். அதை பொறுப்புடன் பயன்படுத்தும் போதுதான் நல்ல தலைவர்கள் உருவாகுகிறார்கள். கேள்வி கேட்கும் மக்கள் இருக்கும் வரை அரசியல் பொறுப்புணர்வுடன் இயங்கும். இன்றைய இளைஞர்கள் அரசியலை வெறுக்க வேண்டியதில்லை, அதை புரிந்து கொண்டு சீர்திருத்த வேண்டும். நேர்மை, சேவை மனப்பான்மை, சமூக பொறுப்பு ஆகியவை அரசியலில் கலந்து கொண்டால் அது அதிகாரத்தின் விளையாட்டாக அல்ல, மக்களின் வாழ்வை உயர்த்தும் கருவியாக மாறும். முடிவாக, அரசியல் என்பது நம்மை தொட்டே தீரும் ஒன்று. அதை குறை கூறுவதோடு நிறுத்தாமல் நல்ல மாற்றத்திற்காக பங்கேற்பதே ஒரு விழிப்புணர்ந்த குடிமகனின் கடமை. மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். மேலும் அரசியல் பேசுவோம். நமது வளர்ச்சிக்காக, நமது மக்களின் வளர்ச்சிக்காக, நமது குழந்தைகளின் வளர்ச்சிக்காக மீண்டும் அரசியல் பேசுவோம். நன்றி, வணக்கம்.